இசையும் நிகழ்ச்சியோடு ஒலித்த இந்த பாடல் 1999 ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் யோடி திரைப்படத்தில் வைரமுத்துனுடைய அந்த அழகிய வரிகளில் அப்படியே ஹரிஹரன் சார் தான் அந்த பாடலை அவ்வளோ ரசித்து பாடினாங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான். அது மாத்திரமல்ல, இந்த கண்ணும் அப்படியே ஒரு வரி கொண்டு வந்துச்சு, பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், அந்த பார்க்கும் கண்கள் ஒன்றுதான் அப்படின்னு. உண்மையில் அந்த வரியை பற்றி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாம் பார்க்குற ஒரு விஷயம், பாலையும் பார்த்தாலும் கல்லை பார்த்தாலும் ரெண்டுமே எங்கிட்ட கண்ணுக்கு ஒன்றா தெரியும். ஆனால் வந்து நாங்கள் பார்க்குற பார்வையில் நடக்கிற விதத்தில் நிறைய விஷயங்கள் அந்த கோணத்தில் பார்க்குறதாலாம் அப்படியே வாழ்க்கையை முன்னோக்கிட்டு போகிறோம், இல்லாட்டி வாழ்க்கையை அப்படியே கேள்விக்குறியாக்கிட்டு போகிறோம். சில நேரத்தில் வாழ்க்கைக்கு அவர்த்தையே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகிறோம். இதுதான் வாழ்க்கையின் அந்த வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம். சுவையான நினைவுகள், சுகமான நினைவுகள், சுவாரஸ்யமான நினைவுகள், காதலோடு கலந்த நினைவுகள் என பல நினைவுகள் இருக்கின்றது. உங்கள் மனதிலையும் நீங்கள் எந்த நினைவுகள் பயணம் போயிருக்கீங்க, அந்த நினைவுகளை கவிதை மூலமாக அப்படி எங்களுக்கு சொல்லுங்க. அதை எங்களோட இணைஞ்சிருக்காங்க. என்னவே நீ உன் இதயத்தில் ஒரு இடம் வேண்டும், வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல என் அன்பை வெளிக்காட்ட, உன் மொத்த அன்பால் நான் காதல் மலையில் என்றென்றும் நனைந்து வாழ, உன் அன்புக்காக இயங்கும் என் இதயம் என்றென்றும் உன் நினைவுகளோடு. காதலன் எங்கு தொலைவில் இருந்தாலும் தன் காதலுக்கு அது துன்பமான நினைவு தாங்க. ஏன்னு சொன்னால், அன்று நாள் அவனை விட்டு பிரிந்து ஒரு நொடி கூட அவனோடு இல்லாத அந்த ஏக்கங்கள் என்று சொல்லலாம். என்ன லக்ஸி? ஆமாம், நிச்சயமாக. அப்படியே வந்து எங்களுடைய அடிமனசில் இருக்கிற ஒரு விஷயம் அந்த காயங்கள் தான். இதே நேரத்தில் துஷா கூட நினைச்சிருக்காங்க வெள்ளவத்தையிலிருந்து. அன்பே, பருவத்தின் பார்வையால் எனக்குள் பாடமாக புகுந்த உன்னை மொழி தெரியாமல் படிக்கின்றேன் உயிரே, விழியோடு விழி வைத்து சொல்லி தருவாயா அதன் பெயர் காதல் என்று. உன்னை கண்ட நாளை மட்டுமில்லை, என்னுள் உன்னை கண்ட நாளையும் கொண்டாடுவேன். ஒரு வார்த்தை சொல்லி சென்றாய் உன்னை பிடிக்கவில்லை என்று, பிடித்து போனது உனது முதல் பொய் அப்படின்னு சொல்லி அப்படி இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்தும் உங்களுடைய அந்த மனசில் இருக்கிற ஏக்கங்கள் வடுக்களை நாங்களும் உங்களுடைய அந்த கரவேட்டால் அணிந்த கவிதைகளையும் நாங்கள் சொல்ல தயாராகிட்டு இருக்கோம். உங்களுடைய கவிதை துளிகளும் எங்களுடைய வானொலியில் அப்படியே இடம்பெறணும்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் உங்களுடைய கவிதைகளையும் அப்படியே இணைச்சி அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்தும் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். www.tamilfm.com ஊடாக. இது உங்கள் இமையும் இசையும் நிகழ்ச்சி. சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ளம் மல்லி போனாய் நினைவில்லையா?
காற்றறியும், காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும். நான் என்ன சொல்ல வந்தேன், நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன், ஒரு நெஞ்சம் தான் அறியும். வானவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென்ன தெரியாதா? அல்லிப்பூ மலர்ந்தது ஏன் என்று வெண்ணிலவே உனக்கென்ன தெரியாதா? ஓ வலியா சுகமா தெரியவில்லை, சிறகா சிறையா புரியவில்லை. அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே, உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா? ஜன்னலில் தெரியும் நிலவுடனே சண்டை போட்டது நினைவில்லையா? மரம் செடி கொடியிடம் மனசுக்குள் இருப்பதை சொல்லியது நினைவில்லையா? 80 பக்கம் உள்ள புத்தகம் எங்கும் கவிதை எழுதிய நினைவில்லையா? எழுதும் கவிதையை எவர் கண்ணும் காணும் முன்பு கிழித்தது நினைவில்லையா? ஓ இரவில் இரவில் கனவில்லையா? கனவும் கனவாய் நினைவில்லையா? அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே, உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா? கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய், மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா? உன்னை சுற்றி சுற்றி வந்தேன் நினைவில்லையா? என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா? அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். தொடர்ந்து முனைந்திருக்கும் www.tamarayfm.com ஊடாக இது உங்கள் இமயம் இசையும் நிகழ்ச்சி. ஒலித்து இந்த பாடல் காதல் சொல்ல வந்த திரைப்படத்தில் தேவாவினுடைய இசையில் அந்த வரிகளை அப்படியே ரசித்து ரசித்து எழுதினது எங்களுடைய பா விஜய் தான். அந்த பாடல் வரிகளை அவ்வளவுக்கு இனிமையாக பாடியதே ஹரிஹரன். நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரிக்க வைத்த நாட்களை அழ வைக்கும். அதுதாங்க வாழ்க்கை. இன்று நீ என்னை பிரிந்தாலும் இன்று நீ என்னை பிரிந்தாலும் மறந்தாலும் என்றாவது ஒரு நாள் நீ என்னை நினைக்கும் போது உன் கண்களில் இருப்பேன், கனவாக அல்ல கண்ணீராக. அப்படியே அழிஞ்சிருக்காங்க நிஷாந்தி. நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை அக்கா. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கலாம், சிரித்த நாட்களை அழ வைக்கும். இன்று நீ என்னை பிரிந்தாலும் மறந்தாலும் என்றாவது ஒரு நாள் நீ என்னை நினைக்கும் போது உன் கண்களில் இருப்பேன், கனவாக அல்ல கண்ணீராக. இந்த கவிதையை சொல்லியிருக்காங்க பூஜா. ஒரு பெண்ணை உண்மையாக நேசிக்கும் ஒருவனால இன்னொரு பெண்ணுடன் மனம் விட்டு பேச முடியாது. ஏனென்றால் அவன் நேசிப்பது ஒரு பெண்ணின் அழகு அல்ல, அவனின் உண்மையான உணர்வுகள்.
உணர்வுகள் என்றென்றும் உண்மையானவை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, நீங்க யார் மீது காதல் செய்றீங்களோ அவங்க மீது முழு அன்பு காட்டுங்க. அதுதான் உங்களை மென்மேலும் உயர்த்தி செல்லக்கூடிய அன்புன்னு சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக இந்த தருணத்தில் பூஜா கூட நினைச்சிருக்காங்க. ஒருவரின் உண்மையான காதலை புறக்கணிக்கும் ஒவ்வொருவரும் அவர்களை அறியாமல் தொலைக்கின்றனர். ஒரு அழகான வாழ்க்கையை உன் கண்கள் வழியே பயணம் போகின்றேன். காதல் பிரபஞ்சத்திற்குள் சாய்ந்து கொள்ள தோள் கேட்டால் என்னை சாய்த்து விட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஆழமான வரிகள் எல்லாம் அவங்களுடைய சொந்தங்கள் அனுப்பி வச்சுட்டே இருக்காங்க. நாங்களும் அப்படியே எங்களுடைய முகப்புத்தகத்தில் வந்த கவிதைகள் எல்லாம் சேர்த்துக்கொள்ள தயாராகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். www.tamilfm.com ஊடாக. இது உங்கள் சுமைகளையும் சுகங்களாக்கும் இவையும் இசையும் நிகழ்ச்சியோடு. உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு. குரலை கேட்டதும் பூவும் பாட்ட குயிலும் மறந்து போச்சு.